ரியாஸ், சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை பொங்கல் பண்டிகை எவ்வாறு களை கட்டியுள்ளது? வணக்கம் சரண்யா. அதாவது இந்த பொங்கல் திருநாள் சேலத்தில் இருக்க கிராம பகுதிகளிலும் சரி, நகர பகுதிகளிலும் சரி, இன்று பொதுமக்கள் அதிகாலை முதலே தங்களுடைய வீடுகளுக்கு முன்பு வண்ண கோலமிட்டு, அதாவது இந்த புது பானையில் பொங்கல் இட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல் சேலம் மாநகர பகுதிகளில் இருக்கிற குடியிருப்பு பகுதிகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் அவங்களுடைய வீட்டு மொட்டை மாடிகளையும் அதே போல் தங்களுடைய வீடுகளில் அதாவது சில பாத்திரங்களையும் பித்தளை பாத்திரங்களிலும் புத்தரிசி மூலியமாக பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. அதே போல புதுமண தம்பதியினர் இந்த தலைப்பொங்கலை தங்களுடைய வீடுகளில் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. வழக்கமாக தீபாவளி தங்களுடைய பெண் வீட்டார் வீட்டில் கொண்டாடுவாங்க. இந்த தலைப்பொங்கல் அதாவது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் கொண்டாடுறாங்க. அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாநகர பகுதியில் அதாவது குறிப்பாக செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் இங்கே என்னுடன் ஒரு தலைப்பொங்கல் தம்பதியினர் இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கோகுல் மற்றும் நிவேதிதா தம்பதியினர் இன்று அவங்களுக்கு தலைப்பொங்கல் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. தற்போது அவர் நம்மளே இணைஞ்சிருக்காங்க. கோகுல், வணக்கம். உங்களுக்கு எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். வழக்கமாக நீங்கள் சிங்கிளாக பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க. இப்போ துணைவியாரோட தலைப்பொங்கல் கொண்டாடி இருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் தலைப்பொங்கல், தமிழரோட திருநாள். இது நாங்கள் சிட்டியில் இருக்கிறனால வில்லேஜில் இருக்கிற ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ண முடியல. எங்கள் லெவலில் எப்படி நாங்கள் சிட்டியில் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இப்போது புகுந்த வீட்டில் இது முதல் விழா எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டிலலாம் நான் அந்தளவுக்கு பொங்கல் வைக்க மாட்டேன். எங்கள் அம்மா தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஃபஸ்ட் டைம் நான் சக்கரை பொங்கல் வைக்கிறது, சாமி கும்பிட்றதுன்றது புதுசாக இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள். அதாவது உங்கள் மாமியார் வீட்டிலேருந்து என்னென்ன சீரை உங்களுக்கு கொடுத்தாங்க? எப்படி இன்றைக்கி அவங்க என்னென்ன ஆடைகள் எப்படி இருந்தது பொங்கல் திருவிழா? அவங்க பொங்கலுக்கு எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு பானை, பொங்கல் வைக்கிறதுக்கான அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வச்சு தான் இங்கே நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இந்த பொங்கல் திருநாள் ஜல்லிக்கட்டு இல்லாமல் இப்போது நடந்துகிட்ருக்கு. வழக்கமாக உங்களுடைய வீட்டில் நீங்கள் கிராமத்தில் கொண்டாடி இருப்பீங்க பொங்கல். ஸோ இப்போ நகர பகுதிகளில் நீங்கள் புதுசாக இந்த வீட்டில் கொண்டாடும் போது எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, நாங்கள் அங்கே நான் கிராம பகுதியில் இல்லை. ஆனால் ஜல்லிக்கட்டு நான் பார்த்தது கிடையாது. இருந்தாலும் ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடந்தாகணும். சார், இந்த தலைப்பொங்கல் கொண்டாடுறீங்க. தீபாவளியோட இந்த பொங்கல் உங்களுக்கு எப்படி இருக்குங்க? சார், தீபாவளிங்கிறது ஒரு பொதுவான இந்திய விழா. ஆனால் பொங்கலுங்கிறது நம்ம தமிழருக்கான சிறப்பான ஒரு விழா இல்லையா? அதனால் எங்களுக்கு என்றைக்குமே அது தனி ஒரு சிறப்பு தான். அதனால் ஒரு தமிழனா இதை நான் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கேன். சரண்யா, அதாவது இந்த தலைப்பொங்கலை இந்த புதுமண தம்பதியினர் ரொம்ப உற்சாகமாக இன்னைக்கு காலையில் அதாவது புது பாத்திரங்களில் புத்தரிசியில் பொங்கல் இட்டு வழிபாடு நடத்தி வந்துட்டு இருக்காங்க. தற்போது அவங்களுடைய பெற்றோர்களும் இருக்காங்க. சார், நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய மகனுக்கு முதல் பொங்கல் எப்படி இருந்தது? உங்கள் அதாவது வீட்டினுடைய புதிய உறவுகளோட கொண்டாடிட்டு எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. நம்ம எதிர்பார்க்காத விட மருமக அருமையான மருமகங்க. இல்லை, இந்த பொங்கல் விழாவை எவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடிருக்கீங்க? புது சொந்தங்களோட கொண்டாடிட்டு இருக்கீங்க. வழக்கமாக கொண்டாடுறதோட இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுங்க. சிறப்பாக இருந்தது. அம்மா அப்பா இருக்கும்போது தெருவில் பொங்கல் வச்சுருந்தாங்க. நாங்கள்லாம் பெரியவர்களான வீட்டுக்குள்ளே வச்சு தைப்பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கிறோம். சரண்யா, குறிப்பாக தங்களுடைய இந்த அடுக்குமாடி சேலமான பொறுத்து அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் வெளியே இடமில்லாதெல்லாம் தங்களுடைய வீட்டுக்குள்ளாரையே பொங்கலை உற்சாகமாக கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. தமிழர் திருநாளான தைப்பொங்கல் திருவிழா தமிழகம் எங்கும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் குறித்து அந்தந்த மாவட்டங்களிலிருந்து கள தகவல்களை அளித்த நமது செய்தியாளர்கள் அனைவருக்கும் நன்றி.